சிறுபான்மை இன மக்களை ஒருங்கிணைக்க வேண்டிய கட்டாயத்தில் இன்றைய நாடு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதற்கு உதவியாக என்றென்றும் இருக்கக்கூடிய கட்சியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் அதை ஒருங்கிணைப்பதற்காக இன்னைக்கு நான் இந்த கட்சியிலே இணைந்திருக்கிறேன். அதாவது பொது வாழ்க்கையில வரணும் நான் முடிவு பண்ணும்போது நான் இதுவரைக்கும் அமைப்பு சார்ந்த வேலைகளை செய்து கொண்டிருந்தேன். அந்த அமைப்பு சார்ந்த கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். பொது வாழ்க்கைக்கு அரசியல் வாழ்க்கைக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது அதற்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடிய இந்த கட்சியை நான் செலக்ட் பண்ணி இன்னைக்கு வந்திருக்கேன். அதாவது இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சீதை அவர்கள் கூட ஒரே ஒரு தான் தீக்குளிச்சாங்க. ஒரு 4.5 வருஷம் தினம் தீக்குளிச்சு தன்னுடைய கட்சியையும் ஆட்சியும் காப்பாற்றி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்னைக்கு கையில வச்சிருக்கிற அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் சிறுபான்மையினர் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய வாக்குகளை பெற்று சிறுபான்மையினரை தமிழ்நாட்டில் அவர்கள் எதிர்பார்த்த அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற காரணத்திற்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்திருக்கிறேன். பாஜகவில் சேராததற்கு என்ன காரணம்? பாஜக சிறுபான்மையினருக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கட்சி. இதை நான் சொல்லிதான் தெரியணும்ன்ற ஒரு அவசியம் எனக்கு தெரியல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் ராமர் கோவில் கட்டினும் போது அதை ஆதரித்து என்னுடைய கருத்துக்களை பதிவிட்டு இருந்த நான் மீண்டும் மீண்டும் இஸ்லாமிய மக்களுடைய அவர்களுடைய வாழ்விடங்களை குறிவைத்து தாக்கக்கூடிய அந்த கட்சியோட நான் நின்றுட்டு இருந்தேன்னா நான் ஒரு இஸ்லாமிய பெண்ணாக வாழ்வதற்கே தகுதி இல்லாம போயிடுவேன். அந்த காரணத்திற்காக ஏன்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்தது நீங்க அந்த பேஸ்புக்லயே பாத்திருப்பீங்க, எல்லாரும் போட்டது ராமர் முடிஞ்சிருச்சு, அடுத்தது கிருஷ்ணாவை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வகையிலையும் ஞானவாபி இப்ப பாத்தீங்கன்னா மெஹரூலில ஒரு பள்ளிவாசல் இடிச்சிருக்கிறாங்க. 600 வருட கால பள்ளிவாசல் இடிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு பிரச்சனை. அதாவது ராமர் கோவில் இங்க கட்டாம எங்க கட்ட முடியும்னு அம்மையார் ஜெயலலிதா அவர்களே கேட்டாங்க. அப்படி சில விஷயங்களுக்கு எல்லாருமே ஒத்துழைச்சு நாடு அமைதி என்ற பட்சத்தில் நம்ம பார்க்கணும்னு நினைச்சோம். மீண்டும் மீண்டும் சிறுபான்மையினர் குறிவைத்து தாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்தில் நான் இருப்பது சரி என்று எனக்கு படவில்லை. அதனால நான் விலகிவிட்டேன். பாஜகவிலிருந்து நிறைய நிர்வாகிகள் அங்கே அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான அசௌகரியங்களாக இருக்கட்டும், இல்லை அவர்கள் தனிப்பட்ட கருத்துக்களாக இருக்கட்டும், அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆல்ரெடி இணைந்திருக்கிறார்கள். சரவணன் அவர்கள் இணைந்திருக்கிறார், சிடிஆர் நிர்மல்குமார் இணைந்திருக்க, விஜய் பாண்டியன், இன்னும் பல்வேறு. அதாவது நான் சொல்றதுல ஒரு நம்பர்ஸ் மாநில அளவில் உங்களுக்கு தெரிந்தவர்கள், ஆனால் மாவட்ட அளவில் மண்டல அளவில் எந்த நிலை எடுத்தாலும் நிறைய பேர் அவங்க சூஸ் பண்ண கட்சியா இருக்கிறது ஏடிஎம்கே. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் அவங்க இறை மறுப்பு என்ற கொள்கை என்னைக்குமே வச்சதில்லை. அது புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், இன்றைக்கு இருக்கிற அண்ணன் எடப்பாடியாராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவர்கள் இறை மறுப்பு கொள்கையை கையில கொள்ளல. நாங்க இந்த ஒரு தனிப்பட்ட துவேஷத்தை வைத்து எந்த மத துவேஷ அரசியலை அவர்கள் பண்ணாத காரணத்தினால்தான் நாங்க வரோம். காங்கிரஸ்க்கு போறாங்க. காங்கிரஸ்ல இங்க இல்லவே இல்லைங்க, இந்தியாலே இல்ல. அப்புறம் தமிழ்நாட்டில் சுத்தமா இல்லாத காங்கிரஸ் பத்தி பேசுறது வேஸ்ட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.